Hi friends, exercise number 1.2 fifth sum. In a market survey, 3 commodities A, B, C were considered. In finding out the index number, some fixed weights were assigned to the varieties in each of the commodities. The tables below. நம்மளுக்கு 3 காம்படிட் மார்க்கெட் சர்வே கொடுத்துருக்காங்க. 3 காமடிட்டிஸ் கொடுத்துருக்கு. ABC அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது நமக்கு டேப்லெட் காலமாக கீழே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் படி நம்ம அக்கார்டிங் டு தி 3 வெரைட்டிஸ் அண்ட் ஆல்சோ தி டோட்டல் வெயிட் ரிசீவ்டு பை தி காமடிட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்ன வெரைட்டிஸ் கொடுத்துருக்கு? ABC வெரைட்டி 1, 2, 3 டோட்டல் வெயிட் கொடுத்துட்டாங்க. அதில் வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்கு. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? Find the weight assigned to the 3 varieties by using என்ன method? Grammar rule. அப்போ இது என்னென்னு அசியூம் பண்ணிக்கணும்? வெரைட்டிஸ் 1, 2, 3 XY Z நம்ம எடுத்துக்குவோம். அதான் let X, Y and Z be the weight assigned to varieties 1, 2 and 3 respectively அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஈக்குவேஷன் எப்படி ரைட் பண்ணுவோம்? The equations are x plus 2y plus 3z equal to 11, 2x plus 4y plus 5z equal to 21, 3x plus 5y plus 6z equal to 27 அப்படி ஈக்குவேஷன் 3 அசியூம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிராமர் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். கிராமர் ரூலில் ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? டெல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டெல்லோட வேல்யூ எப்படி இருக்கணும்? நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கணும். அப்போ டெல் ஈக்குவல் டு அப்போ என்ன வரும்? 1, 2, 3, 2, 4, 5, 3, 5, 6 போட்டாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ரோவை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 1 வச்சுக்கிறோம். அப்போ அதுக்கு நேராக உள்ள காலம் ரோவை விட்டுறோம். 6 4 சார் என்ன வரும்? 24. அடுத்து இதையும் பண்ணும்போது நடுவில் என்ன சிம்பிள் வரும்? மைனஸ் 5 5 சார் 25. அடுத்த டைம் இது பண்ணும்போது என்ன வரும் நம்மளுக்கு? -2. இந்த காலமும் இந்த ரோவையும் விட்டுருவோம். 6 2 சார் 12. 3 into 5 -15. நெக்ஸ்ட்டு +3. இதையும் விட்டுருவோம். 5 2s are 10 minus 3 4s are 12. அப்போ 24ல் -25 போச்சுன்னா என்னமா வரும்? -1 -2 அப்படியே வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் -3 +3 இன்ட்டு இங்கே என்ன வந்துடும்? -2. அப்போ -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6 2 3s are +3 இன்ட்டு -2 என்ன வந்துடும்? -6 +6ம் -6ம் கேன்சல் பண்ணால் இந்த ஆன்சர் இஸ் -1. அப்போ டெல்லோட வேல்யூ என்னவா இருக்கு? நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் அடுத்து நம்ம என்னது? எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்து டெல் இசட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? அப்போ டெல் எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ ஃபஸ்ட்டு உள்ள காலம் மட்டும் வரும். எதோட வேல்யூ எழுதுவேன்? கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னென்ன? 11, 21, 27 மிச்சம் ரெண்டும் அப்படியே எழுதிடுவோம். டெல்ல உள்ள வேல்யூ டெல் எக்ஸுக்கு என்ன வரும்னா இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் என்னென்ன வரும்? 11, 21, 27 ரைட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் அப்படியே ரைட் பண்ணிடலாம். அதுதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? அப்போ 11 இன்ட்டு இதையும் விட்டுருவோம். 6 4 சார் என்னது? 24 மைனஸ் 5 5 சார் என்ன வந்துடும் நம்மளுக்கு? 25. அடுத்து -2 இதையும் விட்டுருவீங்க. 6 இன்ட்டு 21 126 மைனஸ் 27 இன்ட்டு 5 135. அடுத்து +3 இதையும் விட்டுருவோம். என்ன வரும்? இதையும் விட்டுருவோமா? 5 இன்ட்டு 21 என்ன வரும்? 105. அடுத்தது 27 இன்ட்டு 4 மைனஸ் 108 அப்படின்னு வந்துடும். இப்போ 11 இன்ட்டு 24ல் 25 மைனஸ் பண்ணால் -1 -2 இன்ட்டு இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் -9 +3 இன்ட்டு இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் -3. அப்போ என்ன வரும்? 11 இன்ட்டு -1 -11 -2 into -9 plus 18 plus 3 into -3 -9. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி வந்த ஆன்சரோட இதை செப்பரேட் பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? -2. அப்போ டெல் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டெல் ஒய். டெல் ஒயில் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ அப்படியே இருக்கும். எது மட்டும் மாறும் நம்மளுக்கு? ஒயில் உள்ள பிளேஸில் உள்ள வேல்யூ நம்மளுக்கு 11, 21, 27 வந்துடும். லாஸ்ட் உள்ள வேல்யூ அப்படியே ரைட் பண்ணிடுவோம். இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? அப்போ 1 இன்ட்டு இதையும் விட்டுருவோம். 21 இன்ட்டு 6 என்ன வரும்? 126 மைனஸ் 27 இன்ட்டு 5 மைனஸ் 135. அடுத்து என்ன வரும்? -11. அப்போ இதையும் விட்டுருவோம். 6 2s are 12 மைனஸ் 3 5s are 15 ப்ளஸ் 3 இன்ட்டு இதையும் விட்டுருவோம். 27 இன்ட்டு 2 54 3 இன்ட்டு
21 என்ன வந்துடும் நம்மளுக்கு மைனஸ் 63. அப்போ 1 இதையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன ஒரு ஆன்சர் மைனஸ் 9. மைனஸ் 9ஓட 1 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 9. மைனஸ் 11 இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 3 பிளஸ் 3 இன்டூ மைனஸ் 9. அப்போ மைனஸ் 9 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 11 3s are 33 பிளஸ் 3 இன்டூ மைனஸ் 9 மைனஸ் 27. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி எழுதுனா என்ன கிடைக்கும் ஆன்சர் மைனஸ் 3. அப்போ டெல் ஒய்யோட வேல்யூ என்னது மைனஸ் 3. அப்போ டெல் இசட் ஈக்குவல் டு எது மாறும் லாஸ்ட் இசட்ல உள்ள பிளேஸ்ல கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும். மிச்சம் ரெண்டும் அப்படியே ரைட் பண்ணிட்டோம். ஓகேவா? டெல்ல உள்ள வேல்யூ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெண்டும் அப்படியே இருக்கும். தேர்ட் வேல்யூ மட்டும் கான்ஸ்டன்ட் வேல்யூ ரைட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? அப்போ 1 இன்டூ இதையும் விட்டுருவோம். 27 இன்டூ 4 108. 5 இன்டூ 21 மைனஸ் 105. அடுத்தது ஒன்றுக்கு அப்புறம் என்னது மைனஸ் 2 இதையும் விட்டுருவோம். 27 இன்டூ 2 54 மைனஸ் 3 இன்டூ 21 மைனஸ் 63. அடுத்தது 11 இன்டூ பிளஸ் 11 இதையும் விட்டுருவோமா? 5 இன்டூ 2 10 3 இன்டூ 4 மைனஸ் 12. அப்போ ஒன்னோட இதை ப்ராடக்ட் பண்ணால் அதே ஆன்சர் வந்துடும். அப்போ 108ல் 105 போச்சுன்னா என்னதுமா 3 மைனஸ் 2 இன்டூ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 9 பிளஸ் 11 இன்டூ மைனஸ் 2. அப்போ 3 அப்படியே ரைட் பண்ணிட்டேன். மைனஸ் 2 இன்டூ மைனஸ் 9 என்ன வந்துடும் பிளஸ் 18 பிளஸ் 11 இன்டூ மைனஸ் 2 மைனஸ் 22. இது ரெண்டையும் ஆட் பண்ணி வந்த ஆன்சரோட இதை சப்ராக்ட் பண்ணால் அந்த ஆன்சர் இஸ் மைனஸ் 1. இப்போ டெல் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், டெல் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம், டெல் இசட் கண்டுபிடிச்சிட்டோம். பை கிராமர் ரூல் அப்ளை பண்ணலாமா? கிராமர் ரூலுக்கு எக்ஸோட ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல். அப்போ ஈக்குவல் டு டெல் எக்ஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் மைனஸ் 2. டெல் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் மைனஸ் 1. அப்போ மைனஸ் 1ஆல மைனஸ் 2 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இந்த ஆன்சர் இஸ் 2. அடுத்து ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் பை ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய்க்கு வேல்யூ என்னது மைனஸ் 3. டெல்லோட வேல்யூ மைனஸ் 1. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 1ஆல 3 டிவைட் பண்ணால் என்னது 3. அடுத்து இசட் ஈக்குவல் டு டெல் இசட் பை டெல். டெல் இசட்க்கு வேல்யூ என்னது மைனஸ் 1 டிவைடட் பை டெல்லோட வேல்யூ மைனஸ் 1. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இந்த ஆன்சர் இஸ் 1. அப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3, இசட்டோட வேல்யூ 1. அப்போ therefore the weight assigned to varieties என்னென்ன varieties 1 2 and 3 or என்னென்ன வேல்யூ 2 3 and 1. Okay friends, bye.